வெல்கம் டு பார்க் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களே, ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் இன்னும் பார்க் ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஆர்ஜி டெக் தமிழ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, இது மாதிரி வந்து பேசிக் கேமராவில் எப்படி ஸ்டூடியோ செட்டப்பில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறது. நான் யூஸ் பண்ண ஃப்ளாஷ் வந்து கோடாக்ஸில் V8602 அப்படின்னு ஒரு வெர்ஷன்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் தான் நான் வந்து அந்த ஷூட்டுக்கு யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ளாஷ் கூட நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறமாட்டி நிறைய பேர் வந்து கேட்குறது ஒரே ஒரு கமெண்ட் என்னென்னா, ரீடச் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுங்க. ஸோ அதே தான் கேட்டிருக்காரு ஒருத்தர். ஷாய் டி ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரீடச் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க் ஃபோட்டோகிராஃபிக்கு போங்க, அதில் வந்து பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட் ரூமை பற்றி டுட்டோரியல் இருக்கும், ஃபோட்டோஷாப் பற்றி டுட்டோரியல் இருக்கும். அதே மாதிரி எப்படி நான் வந்து ஒரு பிக்சரை நான் எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதில் என்ன டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேனோ அதே டெக்னிக் தான் நான் வந்து இன்னைய வரைக்குமே எல்லா ஃபோட்டோஸுக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டெக்னிக்கை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி ஒரு அவுட்புட்டை டெலிவரி பண்ண முடியும் உங்களால். ஓகே, அடுத்தது வந்து இன்னொருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு. சர்வேஸ் பொன்னுசாமிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, அவுட்புட் வேரியன்ட் இருக்குமா இன் பிட்வீன் ஹை அண்ட் கேமரா அண்ட் லோ அண்ட் கேமராலன்னு? கண்டிப்பாக இருக்கும். லோ அண்ட் கேமராவில் கிடைக்கிற அவுட்புட்டோட ஹை அண்ட் கேமராவில் அவுட்புட் நல்லாவே இருக்கும். நிறைய விஷயத்தில் வந்து அந்த இமேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெகா பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி அந்த கேமராவில் வந்து சென்சார் ஹை அண்ட் கேமராலலாம் சென்சார் பெரிய சென்சார் இருக்கும். ஸோ சென்சார் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி அதில் வந்து ஐஎஸ்ஓவோட அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐஎஸ்ஓவோட ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஜூம் பண்ணிங்கனாலும் கூட அந்த நாய்ஸ்லாம் தெரியாது. பட் லோ அண்ட் கேமராலலாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா நாய்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இருந்தாலும் அது எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து ஹை அண்ட் கேமரா வேணுமா இல்லை லோ அண்ட் கேமரா வேணுமா அப்படிங்கிற நம்ம தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, அதில் ஃபோட்டோஸ் நிறைய டெலிவரி பண்ண வேண்டியது, பெரிய கட் அவுட் சைஸ்லலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹை அண்ட் கேமரா தான் வேணும். ஆனால் நீங்கள் ஒரு ஹாபியாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, ஆனால் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக அவுட்புட் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் வந்து இதில் தான் இன்ஸ்டாகிராமு அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் தான் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை அண்ட் கேமரா தேவையே இல்லை. லோ அண்ட் கேமராலே நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து நல்ல லைட்டிங் கொடுத்து நல்ல ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா சூப்பராகவே டெலிவரி பண்ணலாம். நம்ம சிடிபி ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நைஸ் ரீடச் ப்ரெசன்டேஷன், கிளாசிக் ஸ்டைல், ப்ளீஸ் பேக்ரவுண்ட் பை லிங்க் ஷேர் பண்ணுங்கள், ரீடச் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ரீடச் பற்றி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத. இந்த பேக் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் ட்ராப் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுனால சிங்கப்பூரில் ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் வாங்கினேன். அதே மாதிரி நான் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்தியாவில் அமேசான்ங்கிற வெப்சைட்லேயும் இந்த மாதிரி வந்து பேக் ட்ராப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அமேசானில் லாகின் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி பேக் ட்ராப்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே, ப்ரௌன் கலரோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு பேக் ட்ராப்ஸ் நிறைய வரும். நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. பேர் வந்து பிரின்ஸ் டேனியல்ங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா அது வந்து நான் வந்து ரிப்ளை வந்து
டைப் பண்ணி சொல்கிறத விட கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு வீடியோ மூலமாக சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே வீடியோ மூலமாக சொல்லலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ என்ன வீடியோ லாஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்டூடியோ லோ எண்ட் கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து காமிச்சிருந்தேன்ல, அதை வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ இந்த வீடியோவில் எடுத்து காமிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் ரீடச் பண்ணியிருக்கீங்க, பட் பேசிக் கேமராவில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு வீடியோ பண்ணால் நீங்கள் ரா பிக்சர்ஸ் தானே காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அப்படி தான் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சில இடத்துலாம் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோவில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஹை எண்ட் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, லோ எண்ட் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, ரீடச் பண்ணாமல் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியாது. எதாக இருந்தாலுமே நீங்கள் ரீடச் பண்ணி தான் ஆகணும். அப்படி ரீடச் பண்ணும்போது நீங்கள் லோ எண்ட் கேமராவில் எடுத்து ரீடச் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணாலே நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். அதுக்கு நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே போட்டிருப்பேன், போன வீடியோவே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரா பிக்சர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹை எண்ட் கேமராவில் உள்ளதான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த இதுக்கு நான் வரவே இல்லை. ஆனால் லோ எண்ட் கேமராவில் நீங்கள் எடுத்தாலும் கூட நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராமு அது மாதிரி பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களாம் ஹை எண்ட் கேமராஸ் வச்சுருக்காங்க, பயங்கரமான லென்ஸ் வச்சுருக்காங்க, செம்ம லென்ஸ் வச்சுருக்காங்க, செம்ம ஹை எண்ட் கேமராஸ் வச்சுருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ சூப்பரான அவுட்புட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. நம்ம வந்து சாதாரண ஒரு கேமரா தான் வச்சுருக்கோம், நம்மளால் வந்து இது மாதிரிலாம் எடுக்க முடியாது, அதனால் வந்து நமக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லோ எண்ட் கேமராவில் கூட எடுத்து நல்லா ரீடச் பண்ணிங்கன்னா நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவங்களும் ரீடச் பண்ணி தான் போடுறாங்க, அவங்க ரீடச் பண்ணாமல் போடவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்து கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணி, கலர் பூஸ்ட் பண்ணி, எல்லாமே பண்ணி தான் அந்த ஹைலைட்டு எல்லாமே ஷேடோ எல்லாமே ரெக்கவர் பண்ணி அப்படி தான் போடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேமராவில் ஃப்ரேமிங் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறோமா, கரெக்டாக சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோமா, கரெக்டான லைட்டிங் கொடுக்குறோமா, கரெக்டான எக்ஸ்போசர் செட் பண்ணி எடுக்கிறோமா, கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராவில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரா ஃபார்மேட்டில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒயிட் பேலன்ஸை போஸ்ட் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ரேமிங் இது 2 மட்டும் போதும். ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ரேமிங் இது 2 மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் அவுட்புட்டை சூப்பராக டெலிவரி பண்ணலாம். அது எந்த கேமரா இருந்தாலும். அதுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர், கார்த்திக் வேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நான் சொன்னதை தான் சொல்லியிருக்காரு. இங்கே குவாலிட்டி பற்றி யோசிக்காதீங்க ப்ரோ, ஹை எண்ட் கேமராவில் எடுத்தாலும் ரீடச் பண்ணி தான் ஆகணும். ரீடச் பண்ணணும்னா பார்த்தா ஹை எண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ குவாலிட்டியே தெரியலாம். மேபி என்ன அதோ டைனமிக் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். அவரும் அதை தான் நான் சொன்ன வந்து தான் சொல்லியிருக்காரு அவரும். ஸோ கண்டிப்பாக வந்து கார்த்திக் வேல் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்குரிய டவுட்டை வந்து உடனே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னென்னா, ஒரு லென்ஸ் பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன். யோங்யோ அப்படிங்கிற ஒரு லென்ஸ் பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன். அது இந்த லென்ஸ் பற்றி ஏன் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா, இது மாதிரி வந்து பேசிக்காக இருக்கிறவங்க, பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கிறவங்க வந்து லென்ஸ் அப்கிரேட் பண்ணணும், அதனால் காசு நிறையா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு சீப்பான ஒரு லென்ஸ் நமக்கு கிடைக்கிது, அந்த லென்ஸை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னா அதுக்காக அவங்களுக்காக ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தேங்க்ஸ் கார்த்திக் அருண் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ, ஐ தாட் டு பையிங் திஸ் லென்ஸ், வெரி வெல் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் லென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் உங்களோட கமெண்ட்டுக்கு. உண்மையில் அது ஒரு நல்ல லென்ஸ் தான். அந்த லென்ஸில் சூப்பராகவே ஃபோட்டோஸ்லாம் நல்லா வருது, நல்ல பிளர்லாம் கிடைக்கிது, நல்லாவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து என்னால் பிராண்டட் போக முடியாது, எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லென்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், டவுட்டே இல்லை. ஆனால் என்னால் முடியும், பிராண்டட் வாங்க முடியும், இது வாங்குறது என்ன இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டனால அதையே வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பிராண்டட் போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து லாங் எக்ஸ்போஷர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிஸ் பற்றி எடுக்கிறதுல வந்து லாங் எக்ஸ்போஷர்னால் அது எப்படி எடுக்கலாம், எந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு,
என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன் அந்த லாங் எக்ஸ்போஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு. நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து அது என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணது அது. லாங் எக்ஸ்போஷருக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் ஆப் ஸ்டோரில் போங்க. ஆப் ஸ்டோரில் போய்ட்டு லாங் எக்ஸ்போஷர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே, லாங் எக்ஸ்போஷர் கால்குலேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப் வரும். அதில் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு என்னோடய லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபோட்டோகிராஃபி. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மாடலிங் அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுனால லேண்ட்ஸ்கேப் பண்ணிடுச்சு. சப்போஸ் லேண்ட்ஸ்கேப் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு லாங் எக்ஸ்போஷர் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டனாலே எனக்கு ஆன்லைன்லேயே அந்த கால்குலேட்டர் வருது. ஸோ அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எய்தர் வே உங்கள் ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி கூட அது ஆன்லைன் கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஃப்ளாஷுக்கும் அப்பர்ச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக என்னோடய இதில் போய் பாருங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு. என்ன போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அப்படின்னு சின்னமாக சொல்கிறேன். இந்த அப்பர்ச்சர் வந்தால் இந்த மாதிரி ஃப்ளாஷ் இருக்குது, இந்த அப்பர்ச்சர் வந்தால் இவ்வளோ அப்பர்ச்சர் நீங்கள் வச்சு இவ்வளோ ஃப்ளாஷ் நீங்கள் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது நீங்கள் அப்பர்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளாஷோட பவரை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்பர்ச்சர் கம்மி பண்ணுறீங்கன்னா ஃப்ளாஷோட பவர் எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ராஜா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கே அப்பர்ச்சர் வந்து 2.8 வச்சுட்டா ஃப்ளாஷ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2.8 நீங்கள் ஒரு வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. முதல்ல வந்து ஃப்ளாஷ் வந்து எப்படி வந்து லைட் பவர் செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளாஷை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆம்பியன் லைட்டை கரெக்ட் பண்ணணும். உங்கள் சப்ஜெக்ட் இருக்குது, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து ஆம்பியன் லைட், அந்த ஆம்பியன் லைட்ஸ் இருக்கும். அந்த ஆம்பியன்ஸ் லைட்டில் வச்சு கரெக்ட் பண்ணி என்ன மாதிரியான ஆம்பியன் லைட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஆம்பியன் லைட் போகும். ஸோ இந்த மாதிரி ஆம்பியன் லைட் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, யூ கேன் யூஸ் ஷட்டர் ஸ்பீட் அண்ட் தென் அப்பர்ச்சர். இந்த அப்பர்ச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆம்பியன் லைட்டு ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணி ஆம்பியன் லைட் ஒரு இதுக்கு ஃபார்முக்கு வந்துடுவீங்க நீங்கள். ஸோ இந்த அவுட்புட் தான் எனக்கு வேணும், பட் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு லைட் செட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லைட் இந்த செட்டப் ஷட்டர் ஸ்பீடு, அப்பர்ச்சர், ஐஎஸ்ஓ இதெல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆம்பியன் லைட் ஃபிக்ஸ்டு. அப்புறம் சப்ஜெக்டை கொண்டாந்து வைங்க, சப்ஜெக்ட்டுக்கு லைட்டு கொடுக்கணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் வச்சுட்டு ஒரு பவர் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க. அப்போ உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், இல்லைனா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ளாஷ் கேமராவை டச் பண்ணவே பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ளாஷோட பவரை கம்மி பண்ணுங்கள். அப்போ மறுபடியும் எடுங்க. அதே மாதிரி கரெக்ட் பண்ணி உங்கள் கரெக்டான ஃப்ளாஷோட எக்ஸ்போசர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். சில வந்து இந்த மானிட்டர்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம். அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக போகும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேனுவலாக பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பிரேம் குமார் அப்படிங்கிறவர். அவர் வந்து ப்ரோ நல்ல யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணால் சொல்கிறீங்க. ஓகே, அது என்ன ஃபில்டர் வாங்குறதுன்னு கொஞ்சம் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபில்டர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன்ல, ஸோ அதில் உள்ள ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபில்டர்ஸ் வந்து என்டி ஃபில்டர் இருக்குது, சர்க்குலர் போலாரைஸ் ஃபில்டர் இருக்குது, யூவி ஃபில்டர்ஸ் இருக்குது, கிரேடியன் ஃபில்டர்ஸ்னு சொல்லியிருக்குது. ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர்ஸை பற்றி நான் வந்து ஒரு வீடியோஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அந்த என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து யூஸ் பண்ணுற சம் பிராண்டட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நிசி அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது, ஹோயா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பிஎம்டபிள்யூன்னு சொல்லி ஒரு பிஎம் ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு நேமில் ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பிராண்டட் ஃபில்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன, எதுக்காக இந்த மாதிரி பிராண்டட் ஃபில்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா, உங்கள் லென்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறீங்களா, அந்த கிளாஸ் வந்து உங்கள் குவாலிட்டியை வந்து குறைச்சிடக்கூடாது. ஸோ சாதாரண ஒரு ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வந்து
அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த நீங்கள் உங்கள் லென்ஸ் மூலமாக எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு குவாலிட்டி அதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான பிராண்டை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த பிராண்ட் நேம்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அமேசான்லேயோ இல்லை என்ன ஆன்லைன் இருக்கோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி நான் வந்து எல்லா ரிவ்யூஸ் சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு கமெண்ட்டு அவர் பேர் சொல்லலை, என்ன கமெண்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா போன வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஒரு பக்கம் தாடியை காணுமே பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. நான் கூட நோட் பண்ணேன் தான், அந்த லைட்டிங்கில் அப்படி பாதி தெரியாமல் போயிடுச்சு. அவருக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபன்னி கமெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இது மாதிரி எடுத்து கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்க் ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்க் ஃபோட்டோகிராஃபி குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். அதே மாதிரி மாடல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நீங்கள் அதில் கொரி போடுங்க. மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த பேஜ் அந்த வெப்சைட் எல்லாமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். என்னோடய ஃபோட்டோஸ் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச்.